Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க கார்ட் செட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்ட் செட்ல வந்து ரவுண்டு காலர் வச்சு ஏ லைன் டாப்பும் பிளாசோ பேண்ட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கார்ட் செட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 5 மீட்டர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் கிளாத் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த கிளாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்திருந்த 5 மீட்டர் கிளாத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அகலம் கம்மியாக இருக்கும்ல, இந்த சைடை எடுத்துக்கிறேன். இந்த சைடு 2 கார்னரையும் பிடிச்சிட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். டாப் போர்ஷனோட பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் பட்டியெல்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக் பீஸோட ஹைட் மார்க் பண்ணி அந்த அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் டாப்போட ஹைட் வந்து 50 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் 50 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 50 இன்ச்சு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த அளவுக்கு பேக் பீஸ்க்கான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை எடுத்து வச்சுறேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் பேக் பீஸை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஃபுல் ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு வந்து காலர் நெக் வைக்கிறனால ஃபுல் ஷோல்டர் அப்படியே எடுத்துக்கணும். 16 இன்ச்சில் பாதி வந்து 8 இன்ச்சு, 8 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணி 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். காலர் நெக்கு 3 இன்ச்சு நெக்கோட வித்து வைக்கலாம். காலர் நெக் வைக்கிறனால நான் இங்கே ஸ்லோப் கொடுக்குறேன். 1/2 இன்ச்சு இல்லைனா 3/4 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. நான் 40 இன்ச்சு செஸ்ட்டுக்கு 3/4 இன்ச்சு கொடுக்குறேன். ஸோ 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி நெக்கு வித்துலேருந்து அப்படியே இந்த 3/4 இன்ச்சுக்கு கிராஸாக கீழே லைன் போட்டுக்கிறேன். ஆம் ஹோல் மார்க் பண்ணுறேன். ஆம் ஹோல் லென்த்து வந்து 9 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இங்கே ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தோன்னே அங்கேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஆம் ஹோல் லென்த்து. காலர் நெக் வைக்கிறனால நம்மளுக்கு ஆம் ஹோல் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். அப்போ தான் ஆம் ஹோல் பிடிக்காது. ஆம் ஹோல் லென்த் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட்டு மார்க் பண்ணணும். செஸ்ட்டு வந்து நான் 40 இன்ச்சு செஸ்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ 40 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 10 இன்ச்சு வரும். ஸோ 10 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு கொடுக்குறேன். வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும். மேலே ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணால் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 38 இன்ச்சு, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 9.5 இன்ச்சு. வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ செஸ்ட்டு வேஸ்ட் மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஹிப்பெல்லாம் மார்க் பண்ணவே இல்லை. நான் ஏன்னா ஏ லைன் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே கிராஸாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணும் இல்லையா, அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சென்டரில் மார்க் பண்ண மார்க்கு, அதுக்கப்புறம் அந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க் எல்லாமே இந்த மாதிரி கர்வாக அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் கரெக்டான செஸ்ட் வரைக்கும். அப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணிக்கணும். என்னோட ஃபுல் ஆம்ஹோல் ரவுண்டு 19 இன்ச்சு, அதோட பாதி வந்து 9.5 இன்ச்சு. ஸோ மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த ரவுண்டை நம்ம செக் பண்ண அப்படின்னா 9.5 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். எனக்கு கரெக்டாக வருது. வேஸ்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்கேலை இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்மளுக்கு கிளாத் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கேலை கிராஸாக வச்சு அப்படியே நான் ஏ லைனுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஹைட் செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த வேஸ்ட் மார்க் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இன்ச் டேப்பை கரெக்டாக இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல 34 வருது. அதே இன்ச் டேப்பை நம்ம இப்போ கிராஸ் லைன் போட்டோம் இல்லையா, அதே லென்த்து கிட்ட வச்சு அப்படியே கிராஸ் லைனுக்கு மேலே நம்ம இன்ச் டேப்பை வச்சோம் அப்படின்னா எங்கே 34 இன்ச்சு வருதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம கிளாத்தை விட ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே 34 இன்ச்சு வருது. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாப்பில் வந்து சைடில் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் கிளாத்து. ஸோ அது மாதிரி இருக்காது. இப்போ ஆம் ஹோலு சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு வித்து வந்து இந்த இடத்துல இருக்க 3 இன்ச்சு, இதை வந்து நான் கட் மட்டும் கொடுத்துக்கிறேன். பேக்கில் எதுவும் நெக்கெல்லாம் கட் பண்ண வேண்டாம். ஏன்னா காலர் நெக்னால வெறும் நெக்கு வித்துக்கிட்ட மட்டும் கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டாப்போட பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அகலம் கம்மியான பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம ஓப்பன் இருக்க சைடு வந்து நான் நிற்கிற சைடு இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் கொடுக்க போகிறேன் இல்லையா பட்டன் வச்சு. ஸோ அதுக்காக நான் ஓப்பன் இருக்க சைடு என் சைடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் இருக்க சைட்லேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பட்டன் பட்டி மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் கீழே வரைக்கும். இப்போ லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே தான் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேக் பீஸை அப்படியே வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன். இந்த லைனுக்கு மேலே பேக் பீஸை வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு நம்ம பேக் பீஸில் எப்படி நம்ம ஆம் ஹோலு சைடெல்லாம் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நான் அந்த ஃப்ரண்ட் பீஸ்லேயும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கு வித் பேக் பீஸில் என்ன இருக்குதோ அதே இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செஸ்ட் கரெக்டான செஸ்ட் கிட்ட கட் கொடுத்துலையும் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி கட் கொடுத்துக்கிறேன்.
இப்போ பேக் பீஸை எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம நெக்கு கட் பண்ணணும். ஸோ காலர் நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச்சு வச்சா போதும். ஸோ 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நெக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 இன்ச்சுக்கு நம்ம அந்த பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணோம். ஸ்லீவ் வந்து நம்ம சைட்லேருந்து பேலன்ஸ் கிடச்சது இல்லையா, அந்த கிளாத் வச்சு தான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன். எனக்கு ஸ்லீவில் வந்து இந்த சென்டர் கிட்ட ஓப்பன் வரும். ஸோ அந்த ஓப்பனை வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிட்ட தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவில் அந்த சென்டர் ஜாயிண்ட் மாதிரி வந்துடும். லென்த்து வந்து 18 இன்ச்சு என்னோட கரெக்டான லென்த்து. ஸோ நான் வந்து 20 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா கீழே 1.5 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் மேலே வந்து 1/2 இன்ச்சு ஸ்லீவ் வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ 20 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் பைசப் ரவுண்டு மார்க் பண்ணுறேன். பைசப் ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சு தோராயமாக ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். மேலே வந்து கிளாத்து வந்து மேலே கீழே இருக்கனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 9.5 இன்ச்சு இல்லையா, ஸோ 9.5 இன்ச்சு மேலே வச்சுட்டு கீழே இந்த இன்ச்சு டேப் வந்து நம்ம 8.5 இன்ச்சு பைசப் ஏரியா மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே எங்கே இடத்துல நிற்கிதுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவோட கீழ் ரவுண்டு 12 இன்ச்சு, அதோட பாதி வந்து 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான அகலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் கிட்ட வந்து ஜாயின் கொடுக்கறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தா இல்லையா, லைன் போட்டிருக்க இல்லையா, அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டா அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம டாப் போர்ஷனோட ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. காலருக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மெஷர்மெண்ட் எடுத்து காலர் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டாப் போர்ஷனில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸில் வந்து 2 இன்ச்சு பட்டன் பட்டிக்கு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி அந்த கட் வரைக்கும் மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைட்லயும் அந்த பட்டன் பட்டிக்கு விட்ட எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் 2 சைடும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை ஃபுல்லா ஓப்பன் வேணும், ஃபுல்லா நான் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இந்த ஜாயிண்ட் கொடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க ஓப்பனாவே. நான் வந்து இங்க ஃபுல்லா ஓப்பன் கொடுக்கல, சும்மா மேல ஒரே ஒரு பட்டன் மட்டும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட போறேன். அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்லிட் வர மாதிரி கொடுக்க போறேன். ஸோ மேல இருந்து ஃபர்ஸ்ட் நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது நெக்கு கிட்ட இருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த அளவுக்கு ஓப்பன் வைக்க போறேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். கீழே இருந்து நானே கொஞ்சம் ஓப்பன் ஸ்லிட் மாதிரி கொடுக்க போறேன் கீழே மட்டும். இந்த கீழே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓப்பன் வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. நான் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து 8 இன்ச்சு மேலே எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிட்டு கீழே அதுக்கு மேலே வந்து அப்படியே ஓப்பன் கொடுத்துருவேன். மேலே வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். கிளாத்தை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நான் ஊசியை உள்ள விட்டு அப்படியே இந்த கிளாத்தை திருப்பி இங்கேருந்து அப்படியே இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிட்டு கிளாத்தை இப்போ இந்த சைடு ஒரு தையல் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் பட்டி மடிச்சு ஸ்டிச் பண்ண தையல் இருக்கும் இல்லையா, அந்த தையலுக்கு மேலே அப்படியே தையல் போட்டுட்டே மேலே வரைக்கும் வரணும். இந்த மாதிரி தையல் போட்டோம்னா கீழே அந்த கிளாத்தும் ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடும், பிரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி மேலே வரைக்கும் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். மேலே மார்க் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டே வந்து அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஸோ மேலே வந்து நான் 5 இன்ச்சுக்கு எனக்கு ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழேயும் நான் ஓப்பன் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஓப்பனாக இருக்கும். மீதி சென்டர்ல எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேன்சி பட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன், பேக் பீஸ் வந்து திருப்பி போட்டிருக்கேன். பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டுட்டு இப்போ பேக் பீஸில் வந்து நம்ம நெக்கு வித்துக்கிட்ட கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃப்ரண்ட் பீஸோட கரெக்டான நெக்கு ஓர வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நெக்கு கிட்ட. இதே மாதிரி இன்னொரு சைடும் அந்த நெக்கோட வித்துக்கிட்ட கட் இருக்கு இல்லையா, அதையும் பேக் பீஸும் ஒன்றா வச்சு தையல் போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். காலர் வைக்கணும். ஸோ காலர் வைக்கிறதுக்கு இந்த சென்டர்லேருந்து இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த நெக் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சுட்டு இன்ச் டேப்பை இந்த மாதிரி கரெக்டாக அந்த கிளாத்துக்கு மேலே மொல்லமாக இந்த மாதிரி திருப்பி வச்சு மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. எனக்கு வந்து 8.75 இன்ச்சு வருது. கேன்வாஷ் பேப்பரை டபுளாக மடிச்சு போட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன்.
கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 8.25 இன்ச்சு வந்தது. அதுல 1 இன்ச்சு கம்மி 7.25 இன்ச்சு மடிப்புக்கிறத வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்க இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். நம்ம ரவுண்ட் நெக்லாம் டிரா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்க்கு அப்படியே நான் டிரா பண்ணிட்டு இப்போ மேல அந்த மடிப்பு கிட்ட இருந்து எனக்கு மெஷர் பண்ணி பார்க்கணும். அந்த கர்வை மெஷர் பண்ணி பார்த்தா 8.25 இன்ச்சு தான் நம்ம நெக்ல வந்துச்சு இல்லையா கிளாத்ல. ஸோ 8.25 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு தான் எனக்கு காலர் வேணும். அதுக்கப்புறம் நான் வந்து 1 இன்ச்சு வித் இருக்க காலர் தான் வைக்க போறேன். கர்வ்ல இருந்து 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த கர்வ் ஷேப்லயே இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த காலரை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ கேன்வாஷ் பேப்பரில் இந்த மாதிரி நான் காலரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கிளாத் கூட வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி நெக்கோட அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி தான் வரணும் நமக்கு கிளாத்ல காலரு. கிளாத்ல எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தது இல்லையா, எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துட்டு கிளாத்தோட பேக் சைடுக்கு மேலே கேன்வாஷ் பேப்பர் இந்த மாதிரி வச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு நான் ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி அயன் பண்ணிட்டு இப்போ எல்லா சைடும் கிளாத் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இந்த கேன்வாஷை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தா போதும். இப்போ இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவு சைடு இருக்க கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ மேல வளைவு சைடு இருக்க கிளாத்தை ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கிளாத்தை எடுத்துட்டு அந்த கிளாத் வந்து கரெக்டான சைடு போட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம கேன்வாஷ் பேப்பர் அட்டாச் பண்ணி வச்சிருந்த கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து கேன்வாஷ் பேப்பர் மேலே வர மாதிரி போட்டு அப்படியே இந்த ஓரத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். கேன்வாஷ் பேப்பருக்கு மேல இல்லை, கேன்வாஷ் பேப்பருக்கு ஓரத்துல அந்த 2 கிளாத்தையும் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ மேலே இருக்க இந்த கேன்வாஷ் பேப்பர் வந்து பேக் சைடு உள்ள சைடு போகணும். ஸோ அதுக்காக இங்கே கீழ் சைடு இருக்கு இல்லையா, அதை கட் கொடுத்துக்கிறேன் திருப்புறதுக்காக. இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கேன்வாஷ் பேப்பரை வந்து அப்படியே பேக் சைடு போகிறதுக்கு இந்த மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மேல் சைடு வந்து 2 சைடும் கிளாத் இருக்கும், கேன்வாஷ் பேப்பர் வந்து உள் சைடு போயிடும். இப்போ இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம அயன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அமுங்கிடும். இப்போ இதை வந்து நம்ம பாடி பீஸோட நெக்ல ஜாயின் பண்ணணும். இப்போ நெக்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த காலரை வந்து கரெக்டா இந்த மாதிரி 2 ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணிட்டு 1/2 இன்ச்சு கிளாத் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நம்ம நெக்கோட ஜாயின் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு அதோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாடி பீஸோட நெக் பீஸ்லயும் கிளாத்தை வந்து கரெக்டா மடிச்சு அதோட சென்டரையும் நான் கட் பண்ணிக்கிறேன். பாடி பீஸோட சென்டரும் கட் கொடுத்துட்டேன், அந்த காலரோட சென்டர்லயும் கட் கொடுத்துட்டேன். இந்த 2 கட்டும் ஒரே இடத்துல வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு மேல இருக்க கிளாத்ல தையல் இருக்கு அதை விட்டுட்டு கீழே இந்த பிசுறு கிளாத் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சு சென்டர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைடு 2 கிளாத்தையும் ஈக்குவலா வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அதே மாதிரி சென்டர் கிட்ட இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணி காலரோட ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு மேல் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து மேல் சைடு நம்ம ஆல்ரெடி மடிச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணோம்னா கீழே இப்போ ஜாயின் பண்ண அந்த பிசுறு கிளாத் இருக்கு இல்லையா, அந்த பிசுறு கிளாத்தை உள்ள தள்ளிட்டு அந்த மேல இருக்க அந்த காலர் பீஸை வந்து அப்படியே அந்த தையலுக்கு மேலே மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலர் வந்து அழகா இன்விசிபிளா ஃபினிஷ் ஆயிடும். இப்போ அந்த தையலுக்கு மேலேயே நம்ம அந்த மேல இருக்க காலர் பீஸை வச்சு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். பிசுறு எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரவுண்ட் காலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம காலர் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்லீவ்ல சென்டர்ல கட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஓப்பனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தா அதை ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து கிடைச்சிரும். கீழே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணோம். பாடி பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன், ஸ்லீவ் வந்து பேக் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவோட அந்த சென்டரும் நம்ம பாடி பீஸோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம், அந்த ஷோல்டர் ஸ்டிச்சும் ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம கிளாத்தை ஒன்னா பிடிச்சிட்டே வரணும். எந்த இடத்துல நம்மளுக்கு கிளாத் வந்து நிக்குதோ லாஸ்ட்ல அந்த இடத்துல அப்படியே நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவோட அந்த ஷோல்டர் ஸ்டிச்சும் ஸ்லீவோட சென்டர் ஸ்டிச்சும் ஈக்குவலா வருது பாருங்க. இப்போ நான் இதே மாதிரி 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்றதுக்கு நான் ஸ்லீவ்ல வந்து 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டேன். ஸோ அந்த அளவுக்கு கிளாத் விட்டுட்டு ஸ்லீவோட மேல இருந்து அப்படியே நான் செஸ்ட் கிட்ட வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். செஸ்ட் கிட்ட ஆல்ரெடி நம்ம கட் கொடுத்துருக்கோம், கரெக்டான செஸ்ட் மெஷர்மெண்ட் கிட்ட 2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன்.
இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணி 2 ஸ்டிச்சும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணி 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ 2 சைடும் எனக்கு லென்த் வந்து ஈக்குவலாக வரணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கணும், இல்லைனா மேலே கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அந்த சைடு எந்த அளவுக்கு நம்ம மடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சைடையும் மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்லிட் கிட்ட மேலே கீழே அந்த ப்ராப்ளம் வராது. இந்த ஸ்லிட் ஓப்பன் கிட்ட கிளாத் வந்து ஈக்குவலாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்பன் கிட்ட கிளாத் வந்து ஈக்குவலாக இருக்கு. மேலே கீழே இல்லாமல் கீழே மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. டாப் போர்ஷன்ல இங்க ஒரு பட்டன் வைக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணேன். அந்த பட்டனோட ஹோல் வந்து நான் நார்மல் மிஷின்லயே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். எந்த இடத்துல வேணுமோ மார்க் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்துல எனக்கு பட்டனோட அந்த ஹோல் வரணும். நம்ம நார்மல் மிஷின்ல குட்டியா ஸ்டிச் வரும் பாத்தீங்களா, அந்த ஸ்டிச்சை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல மேல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டா வரணும். ஸ்ட்ரெயிட்டா 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 3 தையல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அங்க இருந்து திருப்பியும் மேல் சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்படியே நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த குட்டி குட்டியா ஸ்டிச் வரும். அந்த குட்டி குட்டியா ஸ்டிச் வந்து நம்மளுக்கு அந்த பட்டன் ஹோல் எந்த அளவுக்கு லென்த்ல வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நார்மல் ஸ்டிச் மாதிரி போட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் பட்டன் ஹோல்க்கு எப்படி பட்டன் ஹோல் மிஷின்ல ஸ்டிச் பண்ண மாதிரி நார்மல் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சென்டர்ல ஓப்பன் கொடுக்கணும் இல்லையா, அந்த இடத்துல தான் பட்டன் போட முடியும். ஸோ கரெக்டா ஈக்குவலா மடிச்சுட்டு சென்டர்ல கொஞ்சோண்டு துணி தெரியுது இல்லையா, அந்த கொஞ்சோண்டு கிளாத் இருக்கதா அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு அந்த பிசுறா வரது இல்லையா, கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பட்டன் போடுறதுக்கான ஹோல் வந்து கிடைச்சிடும். இந்த மாதிரி ஹோல் வந்து கிடைச்சிடும். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணதுக்கு கீழேயே அப்படியே நான் பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பட்டன் ஹோலுக்கு கீழே பட்டன் வச்சுட்டு நார்மல் ஊசி எடுத்துட்டு அப்படியே நம்மளுக்கு இந்த பட்டன்ல வந்து டாட் இருக்கும், அந்த கிராஸா நம்ம கையிலேயே ஸ்டிச் பண்ணணும். 3-4 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா வந்துடும். இப்போ பட்டனும் ஸ்டிச் பண்ணிட்டேன், பட்டனுக்கான அந்த ஹோலும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்க, பட்டன் நான் அந்த ஹோல்குள்ள விடுறேன். ஸோ அழகா போகுது பாருங்க. ஸோ பட்டனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஹோலோட லென்த்ல ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டன் வந்து கரெக்டா போய் உள்ள செட் ஆயிடும். டாப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேண்ட் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பேண்ட்டுக்கு நம்ம டாப் ஸ்டிச் பண்ணி பேலன்ஸ் இருக்க கிளாத் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் 2 கார்னரையும் பிடிச்சி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். உங்க லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சைடை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்டையும் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாத் வந்து 4 லேயர்ஸா இருக்கும். 4 லேயர்ஸா மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் மேல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எலாஸ்டிக் வைக்க போறனால அந்த 2 இன்ச் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு. இப்போ இந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்ல இருந்து பேண்டோட லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட பேண்டோட லென்த் வந்து 44 இன்ச். அது கூட நான் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. ஸோ டோட்டலா 45 இன்ச் மார்க் பண்றேன். 45 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்மளுக்கு சீட் ஏரியா மார்க் பண்ணணும். என்னோட ஃபுல் சீட் ரவுண்ட், அதாவது உட்கார இடம் வந்து 52 இன்ச். அதை வந்து 4ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 12 இன்ச் வரும். ஸோ 12 இன்ச் அப்படியே வைக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 3 இன்ச் இல்லைன்னா 4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸா விடுங்க. நான் வந்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 15 இன்ச் வைக்கிறேன். எலாஸ்டிக்காக கிளாத் விட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேல 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 15 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்றேன். இங்க இருந்து கிராஸ் லென்த் மார்க் பண்ணணும். கிராஸ் லென்த் எப்படின்னா அதே சீட் ஏரியா வந்து 4ஆல டிவைட் பண்ணா 12 இன்ச் வருமா. ஸோ அந்த 12 கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 இன்ச். ஸோ அதுதான் நம்ம கிராஸ் லென்த் வரும். எப்போ வந்து 4ஆல டிவைட் பண்ணி +2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கிராஸ் லென்த். இப்போ கிராஸ் லென்த் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ கிராஸ் லென்த் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் கர்வ் டிரா பண்றதுக்காக நமக்கு அந்த அகலம் வேணும். ஸோ அந்த அகலம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, சீட் ஏரியா இருக்குல்ல 52, அந்த 52 வந்து 12ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் நம்மளுக்கு அந்த கிராச்சோட அகலம் வரும். ஸோ எனக்கு 4.5, அதாவது 52 வந்து 12ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5 ரேஞ்சுக்கு வரும். ஸோ நான் 4.5 கிராச் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்ல இருந்து 4.5 மார்க் பண்ணிக்கிறேன். கர்வ் டிரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் லென்த்தோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சென்டர் கிட்ட இருந்து கீழே லென்த் மார்க் பண்ணிருக்கோம், அதோட சென்டர் மார்க் பண்ணி அப்படியே இந்த மார்க்கிங்ல இருந்து அப்படியே கிராச் கர்வ் வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். கர்வ் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம கீழே கால் அகலம் வரைக்கும் நம்ம லைன் போட்டுக்கணும். என்னோட கால் அகலம் நான் வந்து பிளாசோ லூஸா தான் கால் அகலம் வைக்கிறேன். ஸோ நான் 15 இன்ச் வைக்கிறேன். கர்வ் மார்க் பண்ணி அங்க இருந்து நான் கிராஸா லைன் போட்டுக்கிறேன். இப்போ பேண்டோட அந்த கிராச் கர்வ் அதுக்கப்புறம் சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் பேண்ட் இந்த மாதிரி ரெடி ஆயிடும். எலாஸ்டிக் 2 இன்ச் மேல வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 இன்ச் கிட்ட கட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ பேண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணலாம்.
பேண்ட் கிளாத்தை ஓப்பன் பண்ணிடுறேன். 4 லேயர்ஸாக இருக்கிறது ஓப்பன் பண்ணி 2 லேயர்ஸாக வைக்கிறேன். 2 லேயர்ஸாக வச்சு இந்த சைடு 2 கிராச் கர்வ் மாதிரி வரும், இந்த சைடும் இந்த சைடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராச் கர்வை வந்து ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு எந்த மாதிரி நம்ம கர்வ் போட்டிருக்கோமோ அதே மாதிரி டபுள் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடையும் அந்த கிராச் கர்வ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டபுள் தையல் போட்டுக்கோங்க, அப்பதான் நம்ம ஸ்டிஃபாக இருக்கும். இந்த கிராச் கர்வ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிராச் கர்வ் வந்து சென்டரில் வர மாதிரி, இந்த ஸ்டிச் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பேண்ட் வந்து 2 கால் நம்ம நார்மல் பேண்ட் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பேண்ட்ல வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பேண்ட்டோட கீழ் சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேண்ட்டோட சைடு ஜாயின் பண்ணணும். ஸோ 1 இன்ச்சு அந்த கால்ல இருந்து 1 இன்ச்சு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிட்டே வந்து இந்த கிராச்சோட ஸ்டிச்சிங் வரும் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் ரெண்டும் ஒரே இடத்துல மீட் ஆகுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காலையும் அப்படியே 1 இன்ச்சு கிளாத்தை விட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் பேண்ட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டேன். டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ மேலே எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ண அது கட் கூட பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேலே பிசுறு ஏதாவது இருக்கும் இல்லையா கிளாத்து, ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டு வரைக்கும் அப்படியே மடிச்சுட்டு கீழே ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது இப்போ முடியும் போது நம்ம ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு முடிச்சிடணும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம கேப் விட்டால் தான் நம்ம எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் மடிச்சதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். லாஸ்ட்ல முடிக்கும் போது 2 இன்ச்சுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும்னா நீங்கள் எந்த இடத்துல பேண்ட் எலாஸ்டிக் வரப்போதோ அந்த இடத்துல கரெக்டாக டைட்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 39 இன்ச் வருது. 39 இன்ச்சுனா அதை விட ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 36 இன்ச்சு லென்த்தில் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ எலாஸ்டிக்கை வந்து பேண்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எலாஸ்டிக் ஓரத்தில். இப்போ ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனில் அப்படியே இந்த மாதிரி பின்னை இந்த மாதிரி உள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி விட்டுட்டே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். எலாஸ்டிக் வந்து பின் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க இன்னொரு சைடுல இருந்து இந்த எலாஸ்டிக் வெளியில வரும். இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ 2 சைடும் ஓரம் இருக்கு இல்லையா, இந்த 2 சைடு ஓரத்தையும் இந்த மாதிரி 1/2 இன்ச் மேல மேல அப்படியே எலாஸ்டிக் வச்சு அப்படியே ஒரு 4-5 தையல் போட்டுக்கோங்க எலாஸ்டிக் மேல. அப்பதான் அந்த எலாஸ்டிக் வந்து பிஞ்சு வராது. பாருங்க எவ்வளவு தையல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த கிளாத்தை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து உள்ள போயிடும். நல்லா இழுத்து பிடிங்க, நம்ம வெளியில இந்த எலாஸ்டிக் எல்லாம் உள்ள போய் செட் ஆயிடும். இப்போ இந்த எலாஸ்டிக் போடுறதுக்காக ஓப்பன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு, எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த கிளாத் வந்து அன்ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ஸோ ஈக்குவலாக வரதுக்கு இந்த எலாஸ்டிக்கோட சென்டர் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் எல்லாம் சுருக்கம் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இழுத்து கிளாத்தை ஸ்டிச் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். இல்லை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடும்போது நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து இழுத்து கொடுக்காது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த சுருக்கம் எல்லாம் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ எலாஸ்டிக் இருக்க இடம் அழகா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேண்ட்டோட ஸ்டிச்சிங்கும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக காலர் வச்ச டாப்பும் பிளாசோ பேண்ட்டும் வச்சு கார்ட் செட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.